அல்லாஹ் நம் மீது செய்தால பெரும் அருள். அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஸ்லிம்களாக அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களின் அருள்மிக்க உம்மத்தினர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்திருக்கிறான். மேலும் அல்லாஹ் காமிலான ஷேக்மார்களோடு இரவுகளை கழிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிந்தான். ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அரசராக இருந்தார். எஜமா அரசராக இருக்கக்கூடிய சமயத்துல கடுமையான பஞ்சம். முதல் 7 வருஷம் நல்ல மழை, தேவையானதை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அடுத்த 7 வருஷம் கடுமையான பஞ்சம். அந்த பஞ்ச காலத்துல ரேஷன் மக்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு குடும்பத்தார் இப்போ ரேஷன் என்ன பண்ணாங்கன்னா அதே முறை தான். ஒருத்தர் வந்தாங்கன்னா குடும்பத்தில் எத்தனை பேர்? 5 பேரா? 5 பேருக்கு ஒரு மாசத்துக்கு தேவையான மூட்டை கட்டி வச்சிருப்பாங்க, கொடுத்துருவாங்க. இப்படிதான் செஞ்சுட்டு இருந்தான். பணியாட்கள் பெரிய அளவில் நியமிச்சு அந்த 7 வருடங்கள் சேமித்த அந்த பொருட்களை இந்த 7 பஞ்ச காலங்கள்ல 7 வருஷம் பஞ்சகாலத்துல கொடுத்துட்டு இருந்தான். ஒரு மனிதர் வந்தார், சின்ன வயசு பையன், ஆலிமுக்குள்ள வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துட்ட கேட்டாரு. ஆட்கள்ல கேட்கிறாரு, உங்க குடும்பத்துல எத்தனை பேருன்னு கேட்டாங்க. 5 பேரோ 4 பேரோ சொன்னார். உடனே அவங்க கொடுத்தாங்க. அவர் 10ஆதுன்ட்டார். என்ன அதிகமா வேணும் அப்படிங்கிறார். உடனே ஆட்கள் சொல்றாங்க, சரியான முறையில கொடுக்கறது தான் எங்களுக்கு உத்தரவு, கூடலாம் கொடுக்கக்கூடாது, கூடலாம் கொடுக்கக்கூடாது. அவர் சண்டைக்கு நிற்கிறார், இன்னும் வேணும் எனக்கு, பிடிவாதம் பண்றார். அப்ப திரும்ப அப்படி பிடிவாதம் பண்ணிட்டே இருக்கும்போது சொன்னாங்க, நிதி அமைச்சர் இருக்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வசீர், அவங்க தான் அமைச்சர், அவங்க தான், அவங்கள்ட்ட போய் கேளுங்க. சரின்னு சொல்லி அதே மாதிரி அவங்கள்ட்ட போறாங்க. அவங்க சொல்றாங்க, சரி வந்துட்டாரு, கேட்கிறாரு. இவருக்கு எக்ஸ்ட்ரா 2 மூட்டை கொடுத்துரும், எக்ஸ்ட்ரா 2 நபர்களுடைய காசு கொடுத்துரும். அதே மாதிரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி கொடுக்க சொல்றாங்க. அவரும் பார்த்தாரு, எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு 4 பேர்னா அதை விட 3 மடங்கு ஜாஸ்தியா வேணும் அப்படிங்கிறார். தேவையற்ற ஒரு பிடிவாதமா இருக்கு. உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதெல்லாம் தர முடியாது அப்படிங்கிறார். அவரு சொல்றாரு, நான் யாருன்னு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா கொடுப்பீங்க அப்படிங்கிறார். என்ன அடையாளம் தெரியல ஒன்னும் உங்களுக்கு, யாருன்னு தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா கொடுப்பீங்க அப்படிங்கிறார். உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாருன்னு நீங்க சொல்லுங்க. ஜுலேகா அம்மா உங்களை ஜெயில தள்ள பார்த்தப்போ ஒரு குழந்தை சாட்சி சொல்லிச்சுல்ல, அந்த குழந்தை தான் நான். பெருசாயிட்டாங்க, கிட்டத்தட்ட 10 வருஷம் 5 வருஷம் ஆச்சு. அந்த குழந்தை பெருசாச்சு. இப்ப நான் தான் அந்த குழந்தை. அப்ப சொன்னோன்னு அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. கட்டி பிடிச்சு முசாஃபா செஞ்சு என்ன ஒருவேளை அரச குடும்பத்து பெண்ணு மேல கை வச்சிருந்தேன், குற்றம் நிரூபிக்கப்பட்டு தலையை வெட்டியிருப்பான். என்னை பரிசுத்தப்படுத்தினீர்கள் ஒரு பெரிய பாவத்தை விட்டு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதை விட அதிகமா 2 மடங்கு 3 மடங்கு அதிகமா கொடுத்து சந்தோஷமா அமுச்சு வச்சாங்களா அந்த யூசுப். முடிஞ்சா இல்லையா? அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செஞ்சீங்க? அல்லாஹ் அடுத்து பேசுறேன், என்ன செஞ்சு ரப்பே அல்லாஹ் என்ன பரிசுத்தப்படுத்தினவர். அவர் ஒருவேளை அவர் இல்லாத இந்த உயிர் வாழ்ந்திருக்க மாட்டேன். அப்படியாப்பட்ட அந்த அடிமை. சரி, அதுக்கு என்ன செஞ்சீங்க? 1 மடங்குக்கு 2 மடங்கு 3 மடங்கா கொடுத்து அமைச்சேன் ரப்பே அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. நீங்க சாட்சியா இருங்க. அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்க, நீங்க பீர் துல்ஃபிகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நீங்க சாட்சியா இருங்க, கியாமத் வரைக்கும் என்னை பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்களுக்கு பல மடங்கா நான் கொடுப்பேன். நீங்க சாட்சியா இருங்க. யார்? ரப்பு அல்லாஹ் தஆலா. அடியார் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை செய்ய வச்சதும் அல்லாஹ் தான். அடியார்கள் செய்யறதை பார்த்து கீரத் ஆவறான் அல்லாஹ். அடியார்கள் செய்யறதை பார்த்து நீ அடியானா இருந்துட்டு நீ கொடுக்கும் போது ரப்பா இருந்துட்டு நான் கொடுக்க மாட்டேன். நானே ரப்பா இருந்துட்டு நான் கொடுக்கறேனா இல்லையா? ஒவ்வொரு அடியார்களுக்கும் அல்லாஹ் தஆலா சர்க்கார் சொல்ற மாதிரி புதாக்கே ரஹ்மத் பாலாக்கும் கொடுத்தார். அதனால சர்க்கார் சொல்றாங்க, முதல்ல ஒரே ஒரு நன்மை வச்சுட்டு ஒருத்தர் கொடுக்கும் பொழுது
ஒரே ஒரு நண்பன் தான் வச்சிருப்பான், இன்னொருத்தருக்கு ஒரே ஒரு நண்பன் தேவை இருக்கும், அவனுக்கு கொடுத்துருவான். கொடுத்தவன அல்லாஹ் ஹீரத் வந்த, நீ உனக்கு தேவை இருக்கும் பொழுது நீ கொடுக்குற, எனக்கு தேவையில்லாத நான் கொடுப்பனா இல்லையா உனக்கு அவரு இவர். அதனால தான் மலக்குமார்கள் இபாதத் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய இபாதத்தை அல்லாஹ் ரசிக்கிறது இல்லை. காரணம் அவங்களுக்கு ஷஹவத் இல்ல, துமுஹுப்பு துன்யா கிடையாது, எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ ஒரே ஒரு அல்லாஹ் சொல்றது அல்லாஹ் நேசிக்கிறார். எல்லாம் இது எல்லாமே எத்தனை தேவைகளும் இருக்கும் பொழுது நீ அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறது அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் மூலா சதா நம்ம பக்கம் முத்தவஜ்ஜிஹாய் தான் இருக்கிறான். நீ கூப்பிட்டுதான் அல்லாஹ் திரும்ப வைக்கணும்னு அவசியமே இல்லை. நம்மளை விட்டு அல்லாஹ் தால ஒரு வினாடி அல்லாஹ் நம்மளை விட்டு திரும்பி இருக்கான்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லைங்க, அல்லாஹ் இப்ப நம்மளை பார்க்கலங்க, அல்லாஹ் நம்ம பக்கம் முத்தவஜ்ஜி ஆகலங்க, சொல்லவே முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுக்கு நம்ம மேல அவ்வளவு பிரியம், அல்லாஹ்வுக்கு நம்ம மேல அவ்வளவு பிரியம். ஒரு வினாடி அல்லாஹ் நம்ம மேல எவ்வளவு முகப்பத்து வச்சிருக்கான்னு மனுஷன் விளங்கிட்டா, அல்லாஹ் நம்மளை எந்த அளவுக்கு கவனிக்கிறான், அல்லாஹ் நம்மளை எந்த அளவுக்கு பார்க்கறான், அல்லாஹ் நம்மளை எந்த அளவுக்கு நம்மள ஒவ்வொரு வினாடி அல்லாஹ் கவனிக்கிறாங்கிறத மனுஷன் விளங்கிட்டா, நாம அல்லாஹ் விட்டு பார்வை திருப்பவே மாட்டோம். பெருமானா அல்லாஹ் விட்டு பார்வை திருப்பவே இல்லை. சஹாபாக்கள் லம் ஆபூத ரப்பல் லம் அரா அப்படின்ட்டாங்க. ஜுப்பத்தி இல்லல்லா, என்னுடைய ஜுப்பாவில் அல்லாஹ் தவிர யாரும் இல்லைன்ட்டாங்க. அல்லாஹ் நம்மள நீ நன்மை செஞ்சாதான் பார்க்கணும், என்ன நீ பாவம் செய்யும்போது பார்க்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்லல. அப்படிப்பட்ட ரப்பு இல்லை நம்ம ரப்பு. நீ பாவத்தின் உச்சகட்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் அவனுடைய அருள் இல்லாம உன்னால ஹயாத்தா இருக்க முடியாது. அவனுடைய அருள் இல்லாம உன்னால செயல்பட முடியாத. நீ என்ன பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் உன்னை பார்த்துட்டு தான் இருப்பான், உனக்கு நாம செஞ்சுட்டு தான் இருப்பான். அதை தாண்டி நீ அல்லாஹ்வின் பக்கம் நம்ம கவனம் திருப்பணும் பாருங்க. நம்மளா சையதுனா ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல அந்த அடியானுடைய சம்பவம் மிஸ்கின் ரொம்ப கைஃபியத்தான. என்ன, ஒரு அடியான் இருந்தாரு, பாவம் செஞ்சுட்டே இருந்தாரு. ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க, இனி இந்த பாவத்தை செஞ்சா ஊரை விட்டு துரத்தி விடுவோம், இனி இந்த பாவத்தை செஞ்சா ஊரை விட்டு துரத்தி விடுவோம். அவரு கேட்கற மாதிரி இல்ல, திரும்ப அதே பாவத்தை செஞ்சா துரத்திட்டாங்க. ஊரை விட்டு துரத்துனாங்கன்னா இந்த காலத்துல மாதிரி ஊர்ல எல்லை அப்படிலாம் கிடையாது, மதில் சோறு இருக்கும், ஊர்கள் கோட்டை வாசல் இருக்கும், வாசல் விட்டு வெளியே தள்ளி கதை சாச்சிட்டான். இரவு நேரம் யாரும் இல்லாத இருக்கும், அந்த காடு மரங்கள் வனாந்தரங்களா இருக்கு. போய் உட்கார்ந்தாரு, யாரும் இருக்காங்களாம் பார்த்தா யாரும் இல்லை. ஜுரம் அடிச்சு எல்லாம் ஊரை அடிச்சு துரத்தி அமைச்சிட்டான். நம்மள பெத்த தகப்பம் கூட வந்து பார்க்கல, அந்த பையனை பெத்த தகப்பம் கூட வந்து துரத்திட்டாங்க. போச்சு, முடிஞ்சு. மறுநாள் காலையில மூத்தா போயிட்டார். அல்லாஹ் தாலா மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி இருக்குன்னா என்னுடைய வஹி எப்படி இருக்குன்னா பாருங்க. ஃபலம்மா பனாதா மூஸா ஃபி பனி இஸ்ராயில், தவ்வாபீன் கிதாபில் எழுதுறாங்க அந்த செய்தியை. பனாதா மூஸா ஃபி பனி இஸ்ராயில், என்னமா அப்ப அல்லாஹ் தாலா ஃபவஹல்லாஹு தஆலா இலா மூஸா அலைஹிஸ்ஸலாம் இன்ன வலியம் மின் அவுலியாயி, என் நேசர்கள்ல ஒருத்தர் கடக்கிறாரு, போய் தூக்குங்கன்றாங்க. பாவம் செஞ்சு ஊரை விட்டு துரத்துறவங்களா, பாவம் செஞ்சு ஊரை விட்டு துரத்துன அடியான். இன்ன வலியம் மின் அவுலியாயி ஹதரஹுல் மவுத், மவுத் வந்துருச்சு, போங்க. நபி ஹஜ்ரத் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து ஆக உயர்ந்த நபி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுக்கு அடுத்து ஆக அந்தஸ்துல இருந்தவங்க ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம். ஆக உயர்ந்த நபி, அந்தஸ்துல உயர்ந்த நபி, அந்த காலத்துல வாழ்ந்த ஆக உயர்ந்த நபி அவங்க, நீங்க போய் எடுங்க, குளிப்பாட்டுங்க, கஃபன் போடுங்க, நீங்க தான் தொழு வைக்கணும்ட்டாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு. போனாங்க, எடுத்தாங்க, தொழு வச்சாங்க. அதோட முடியல. அல்லாஹ் தாலா சொன்னா, லிமன் ஃபகுல் லிமன் கஸுர இஸ்யானஹு யஅமுரு ஜனாஸத்துஹு, அந்த ஊர்ல எல்லாத்துக்கும் அறிவிச்சிருங்க, யாரெல்லாம் அதிகமா பாவம் செஞ்சிருக்கானோ இந்த ஜனாசால ஹாஜரான அவங்க பாவத்தை எல்லாம் நான் மன்னிச்சிருவேன்னு சொல்லுங்க. இந்த ஜனாசால ஹாஜரானா அவங்க பாவத்தை மன்னிச்சிருவேன்னு சொல்லுங்க. அப்போ அதே மாதிரி மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டாங்க, வந்தாங்க. அவங்க ஜனாசா தீதார் பார்த்தா, ஆதாஹுல் ஃபாசிகுல்லதி அஹ்ரஜ்னாஹு, இந்த ஆளுதான் நாங்க ஊரை விட்டு வெளியாக்கணும், இவரை போட்டு நீங்க ஜனாசா வச்சு எல்லாரும்
இவருக்கு வர்க்கத்துக்கு வந்து எல்லாரும் பார்த்து அல்லாஹ் மன்னிக்கிறார், நீங்க சொல்றீங்களே நபியே அப்படின்டா. மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழு வச்சாங்க, அடக்கம் செஞ்சுட்டாங்க. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், என்ன? அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் அக்பர், மௌலா அல்லாஹ் எவ்வளவு நம்ம மேல பிரியமா இருக்கிறான். அப்ப சத்தப்பு ஷோதாயி, அவங்க எல்லாம் உண்மைதான் சொன்னாங்க, அதுல சந்தேகம் இல்லை. இல்ல அன்னஹு, அவன் என்ன அந்த ஆலத்து ஊரை விட்டு துரத்துனாங்கல்ல, துரத்துனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத மூசா அலைஹிஸ்ஸலாம் நேர்ல பார்க்கல, யாரும் நேர்ல பார்க்கல. கோட்டைக்கு வெளியில என்ன நடந்துச்சுன்னு அல்லாஹ் சொல்றான் மூசா அலைஹிஸ்ஸலாம், லம்மா ஹலரத்துல் வஃபாத்து, எல்லாம் அடிச்சு ஊரை விட்டு வெளியே அடிச்சுட்டாங்க. உடம்பெல்லாம் வலி, உடம்பெல்லாம் வலி, இருட்டு, வெளிச்சமும் கிடையாது, லைட்டும் கிடையாது, ஹைவேவும் கிடையாது. நல்ல எமீன தன் வயசுரத்தன், அந்த அடியன் தனியா உட்காந்து வலது பக்கமும் இடது பக்கமும் பார்த்தானா. மௌலா சொல்றான், மௌலா அல்லாஹ் சொல்றான், தனியா உட்காந்துட்டு நம்ம வீட்டுல உட்காந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன ஏதுன்னு சிந்திச்சுட்டு உட்காந்து இருப்போம், நம்ம யாரும் பாக்குறதுக்கு இருக்காது இல்ல, பாவம் செஞ்சுட்டு அந்த அடியா போய் தனியா உட்கார்ந்து இருக்கிறான். நல்ல எமீனத்தன் வயசுரத்தன், அந்த அடியான் வலது பக்கம் இடது பக்கமா பார்த்தான். பலம் ஏற அமீமன் வலா ரஃபீகா, அவன் பார்த்தான், யாரும் அவனை பாதுகாக்கிறவங்களோ யாரும் அவனுக்கு நேசர்களை யாருமே இல்லை. அல்லாஹ் சொல்றான், அந்த அடியானுக்கு இப்படி நடந்துச்சு. வரா நப்சஹு குர்பதஹு கரீபத்தன் வஈதத்தன் தலீலத்தன், தன்னை தானே நான் இப்படி பாவம் செஞ்சுட்டேனே, என்னால இப்படி ஆயிருச்சே, நான் தனியா மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு அவன் தன்னை தானே அழுதான். பரஃபா பஸரஹு இலைய, என் பக்கம் பார்வை வைத்தான். அந்த அடியான் யாரும் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு, என்ன மறந்து இவ்வளவு காலம் பாவம் செஞ்சுட்டுட்டான், எல்லாம் அடிச்சு விரட்டி விட்டான், இப்ப என் பக்கம் பாவத்தை பார்வை உயர்த்தினா. வகால இலாஹி அப்து மின் இபாதிக, யா அல்லாஹ் நான் ஒரு அடியார்கள்ல ஒரு அடியார் ரப்பே, என்னதான் நான் பாவம் செஞ்சுட்டாலும் அடியார்கள்ல ஒரு அடியான, கரீபுன் ஃபீ பிலாதிக, உன்னுடைய வாசல்ல உன்னுடைய 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 துன்யாவுல நான் ஒரு ஏழையான அடியானா உட்கார்ந்து இருக்கிறேன். சொன்னா அந்த அடியான், லவ் அலிம்து அன்ன அஸாபி, லவ் அலிம்து அன்ன அஸாபி யஸீது ஃபீ முல்கிக வ அஃவிக அன்னி, லவ் அன்ன அஸாபி யஸீது ஃபீ முல்கிக வ அஃவுக அன்னி யன்குஸ் மின் முல்கிக லம்மா சஅல்துகல் மக்ஃபிரா. யா அல்லாஹ், உன்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன், ஆனா ஒருவேளை என்ன நீ அதாபு செய்யறனால, ஒருவேளை என்ன அதாபு செய்யறனால, என்ன நீ இப்ப அதாபு செய்யணும், நான் பாவம் செஞ்சிருக்கேன், அதாபு செய்யணும், அதாபு செஞ்சா உன்னுடைய அந்தஸ்து அதிகமாகும், உன்னுடைய அரசாட்சி அதிகமாகும் அப்படின்னு இருந்தா, அல்லது என்ன அதாபு செய்யாம விடுறனால உன்னுடைய அரசாட்சி ஒருவேளை குறையும் அப்படின்னா, நான் உன்ட பாவ மன்னிப்பு கேட்கல, என்ன உன்ட பாவ மன்னிப்பு கேட்கல. இது ஆக போறது இல்லை, என்னை மன்னிக்கிறனாலேயோ என்ன அதாபு செய்யறனாலேயோ உன்னுடைய அந்தஸ்தோ உன்னுடைய அதாபோ கூடவோ குறையவோ போறதில்லை. ரப்பே, அந்த அடியை திரும்ப கேட்டான், வலி சல்லி மல்ஜ உன் வலா ரஜா உன் இல்லா, எனக்கு ஒன்ன விட்டா வேற ஆள் இல்லை, ஒன்ன விட்டா வேற, எல்லாம் ஊரா அடிச்சு துரத்தி விட்டான். என்னமுலா பாவம் செஞ்சு அடிச்சு துரத்தி அடியோட வலியோட இருட்டுல அந்த அடியா வலது பக்கம் இடது பக்கம் திருமணங்கிறத பாக்குறது அல்லாஹ் தான் நபிக்கு அறிவிக்கிறான். அந்த அடியா பேசுறது, அந்த அடியா தான் நப்சுல என்ன நினைச்சா தான் எல்லாம் அல்லாஹ்ட்ட பேசுறாங்கிறது நபிக்கு அல்லாஹ் தாலா அறிவிச்சு, அல்லாஹ் தாலா சொல்றான், என்ன பக்கத்து சமயத்து ஃபீமா அன்சல் தெளி, நீ ரப்பே நீ குர்ஆன் நீ இறக்கி, உன்னுடைய மூசா நபிக்கு நீ இறக்கி வச்சிருக்கிற, இன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நான் தான் மன்னிக்க கூடியவன், நான் தான் ரஹீமானவன், இறக்கக்கூடியவன், நீ அறிவிச்சிருக்கிற ரப்பே. யா அல்லாஹ், இதெல்லாம் உண்மைனா என்னுடைய 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 ரஜா, என்னுடைய ஆதரவு நீ வீணாக்கிறாது அல்லாஹ். அந்த அடியான் கேட்டா, நான் அவனை மன்னிச்சுட்டேன் மூசா, என்ன அவனை மன்னிச்சுட்டேன், அவன் ஜனாசால யாரெல்லாம் ஆசுறாங்களோ அவங்களையும் சேர்த்து மன்னிச்சுட்டேன். மோனா, நீங்க நல்லது செஞ்சு 20 ரக்காத் தராவி தொழுது இரவெல்லாம் தஹஜ்ஜத் முழிச்சு, ஹதீஸ்ல வருது, சர்க்காருக்கு சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, இரவுல ஒரு அடியான் தூங்கிட்டு இருக்கிறாங்களா, ஒரு நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு முழிப்படுறது இல்ல, அந்த நேரத்துல ஒரு அடியா அல்லாட்ட என்ன கேட்டாலும் கபூலாம். ஜி ஹதீஸ்ல வருது இல்ல, ஒதுவோட தூங்கி நல்லா தூங்கிட்டாங்க, முழி போடும் போது நீ அல்லாட்ட அந்த நேரத்துல ரப்ப நினைப்பு வச்சு நீ என்ன கேட்டாலும் கபூலாம் அந்த நேரம். அப்ப நாம வந்து பெரிய அளவுல நாம அமல் செஞ்சு அதன் பக்கம் யார் அமல் செய்யறாங்களோ அல்லாட்ட பெரிய அந்தஸ்து அடைகிறாங்க, தவஜ்ஜு பெற்றுக்கிறாங்க, அது சந்தேகம் இல்லை. மூலா நீ ஒண்ணும் இல்லாம இருக்கும் போது அல்லாஹ் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கிறான்.
சதா அல்லாஹ் அல்லாஹ் அவ்வளவு நம்மளை நேசிக்கிறான் போல, அல்லாஹ் அவ்வளவு முட்டை வச்சு இருக்கிறான். ஏன்னா இந்த பைத்தோட என்ன மிஸ்கின் ரொம்ப கைஃபேத்தார் ரம்ஜான்ல ரொம்ப திரும்ப திரும்ப இந்த அடி ஞாபகம். எந்த ஆத்து உன்னை கொண்டு இருக்கிறது அந்த பைத்துல, எந்த பிம்பமும் நீ உந்தன் பிம்பமும் நான். என்ன அல்லாஹ்வுடைய மஸ்ஹர் நாமோ, அல்லாஹ் நம்ம மஸ்ஹர் அல்லாஹ்வை கொண்டு. எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதை விட ஒரு அடியானுக்கு என்ன வேணும்? இதை விட ஒரு அடியானுக்கு அனுச்சு வா வா வா. என்ன நீ என் ரகசியம் நான் உன் ரகசியம், உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா என்ற இறையல்ல, ஆனால் இறையை பிரிந்தவன் நான் அல்ல. இனி அறிந்தவன் யார் என்று நான், நீ அறிந்தவன் யார் என்று நான், உன்னை பிரிந்து இருக்கவும் முடியுமா? ஆஹா, அல்லாஹ் நம்மை அல்லாஹ் நம்ம அதிகமா நேசிக்கிறதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய எல்லா சிபத்துடைய மஸ்ஹர் நாமோ. ரஹீமா, ரஹ்மானா, மலிகா, குத்தூசா, சலாமா, இந்த உலகத்தின் அல்லாஹ்வுடைய மஸ்ஹராவை சுத்திட்டு இருக்கிறோம் நாமோ. அல்லாஹ்வுடைய சிபத்துகளுடைய அல்லாஹ் 7 சிபத்துகளை மட்டும் கொண்டு அல்லாஹ் நம்மளை அலங்கரிக்கல. தன்னுடைய ஜாத்தியான அதை மட்டும் கொடுத்து அல்லாஹ் அலங்கரிக்கல. தன்னுடைய ஒட்டுமொத்த சிபாத்தி இங்கதான் அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கிறான். எல்லா சிபாத்தும் அல்லாஹ்வுடைய மஸ்ஹர். இங்கதான் ரஸாக், இங்கதான் காலிக், இங்கதான் முஸவ்விர், இங்கதான் கஃபார், இங்கதான் கஹார் இருக்கிறான். எல்லாரும் அல்லாஹ்வுடைய சிபத்துகளுடைய வெளிப்பாடா உட்கார்ந்து இருக்கிறோம். மொத்தம் அல்லாஹ்வுடைய சிபத்துடைய வெளிப்பாடு. அல்லாஹ்வுடைய தவஜ்ஜு நம்ம பக்கம் தான் மொத்தமா இருக்கு. நம்மளை விட்டு அல்லாஹ்வுடைய தவஜ்ஜு திரும்புறதே இல்லை, ஒரு வினாடி கூட திரும்புறது இல்லை. நீ பாவியா நல்லவனா கெட்டவனா அல்லாஹ் பாக்குறதே இல்லை. இதையும் தாண்டி நீ அல்லாஹ் மறந்து இருக்கும் பொழுதும் நீ அல்லாஹ் பக்கம் தவஜ்ஜு ஆகும்போது அல்லாஹ்க்கு சந்தோஷம் எல்லாம் மீறி போயிருது. அல்லாஹ் நீ அல்லாஹ் பக்கம் திரும்பும் போது என்ன சொல்லுவாங்க, 60 பேர் பஸ்ல போயிட்டு இருக்கிறாமா, ஒருத்தன் கூட அல்லாஹ்வை நினைக்கலாமா? நீ ஒருத்தன் அல்லாஹ்வை கொண்டுதான் இந்த பஸ் போகுதுன்னு நினைச்சா உன் பக்கம் அல்லாஹ்வுடைய தனி காதல் அல்லாஹ்வுல உருவாயிரும். அல்லாஹ்வுடைய தனி ரஹமத்து உண்டாயிருது. என் அடியா நான் தான் கொடுக்குறேங்கிறத பாக்குறானே அடியா, என் அடியா அவன்ல நான் முத்தவச்சியா இருக்கேங்கிறத பாக்குறானே அடியா, அவன் என்னை கொண்டுதான் அவன் இருக்கிறாங்கிறத உணர்றானே. அல்லாஹ் அக்பர். என்ன அப்படி என்ன செய்யறான்? நமக்கு அல்லாஹ் தாலா ஒரு மட்டுப்படுத்தி தான் கொடுத்துருக்கிறான். அல்லாஹ் தாலா தன்னுடைய அல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த கஃபாரியத்தும் அல்லாஹ் கொடுக்கல நம்மள்ட்ட. ஒரு எவ்வளவு தூரம் தாங்க முடியுமோ நம்முடைய தாங்கக்கூடிய சக்தியோ அவ்வளவுதான் கொடுத்துருக்கான். ஒட்டுமொத்த கஃபாரியத்து முகமது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தாலா வெளியாக்குறாங்க. அதனால்தான் ஹிந்தாவை மன்னிக்க முடிஞ்சு அவங்கனால. அதனால்தான் ஹிந்தாவை மன்னி ஒட்டுமொத்த அல்லாஹ்வுடைய ரஹ்மானியத்து நம்மள வெளியாகல. வெளியானா துனியாவுடைய நிஜாமே மாறி போயிடும், துனியாவே நடக்காது. அல்லாஹ்வுடைய ரஹ்மானியத்து ஒட்டுமொத்தமா அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் எல்லாம் ஒட்டுமொத்தமா வெளியாச்சு. ஒட்டுமொத்த அல்லாஹ்வுடைய சபூரியத்து வெளியாச்சு. ஒரு அல்லாஹ் ஒரு ஊசி மொனைதான் கொடுத்திருக்கிறான் நமக்கு, ஒரு ஊசி மொனைதான் கொடுத்திருக்கிறான். அதனால அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்தமும் அல்லாஹ் வெளியா அது என்ன தன்னுடைய சிஃபத்துகள்ல ஒரு சின்னூண்டு ஒரே ஒரு படி ஒரே ஒரு புள்ளி நம்மகிட்ட வெளியாகும் பொழுது அல்லாஹ் இவ்வளவு நேசிக்கிறான். இப்ப நீ அவனுக்குன்னு ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நீ அவனுக்கு ரப்பே இது எனக்கு சொந்தம் இல்லை, நான் நவுந்துக்கிற ரப்பே நீ கொடுத்துற அல்லாஹ். அதனால்தான் ஆச்சரியமான அல்லாஹ் தாலாவுடைய ஒரு நான் பிள்ளைங்கள்ட்ட கேட்டேன், நாம அல்லாஹ்வுக்கு கலீஃபாவா இல்லையா? அல்லாஹ்வுக்கு கலீஃபா, இன்னொரு பக்கம் அல்லாஹ்வுடைய அப்து நாம, ரெண்டும் ஒரே நேரத்துல ஒண்ணு சேருமா? வேற அல்லாஹ்வுடைய கலீஃபானா அல்லாஹ்வுடைய தன்மைகள் எல்லாம் யாருக்கு இருக்கோ அவன் தான் அல்லாஹ்வுடைய கலீஃபா. யாருக்கு அல்லாஹ்வுடைய தன்மைகள் இருக்கோ அவன் தான் அல்லாஹ்வுடைய கலீஃபா. இன்னொரு பக்கம் அப்துனா ஒண்ணுமே இல்லாதவனுக்கு பேர் தான் அல்லாஹ்வுடைய அப்து. ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய கலீஃபா அல்லாஹ்வே சொல்றான், இன்னொரு பக்கம் நீ அல்லாஹ்வுடைய அப்து. யார்தான் நீ? என்ன ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய கலீஃபா நாமோ, இன்னொரு பக்கம் அல்லாஹ்வுடைய அப்து. எப்படி ரெண்டு ஒண்ணா ஆக முடியும்? ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர் எதிர், ரெண்டு நேர் நேர். அப்துங்கிறவ யாருங்க? அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கு முன்னாடி பணியக்கூடியவன். கலீஃபாவாங்கிற யாருங்க? அல்லாஹ்வுடைய இடத்துல உட்காரக்கூடியவன். என்ன இங்க ரெண்டுமே இருக்கும் அல்லாஹ்வுடைய ரகசியத்துல. நீ என் ரகசியம்
நானும் ரகசியம். நான் எப்படி இங்க அடியான் ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது அல்லாவுடைய ஹிலாபத்து ஒட்டுமொத்தமா உண்டு வெளியாகும். அப்படியே அல்லாவுடைய சிபத்துகள் அல்லாவுடைய வெளியாகும். அப்படியே அதை அல்லாஹ் மௌலா பார்த்து ரசிக்கிறான். அல்லாஹ் தாலா அல்லாவுடைய வசாரத் பசாரத், அல்லாவுடைய சமாத், அல்லாவுடைய இராதா, அல்லாவுடைய இல்மு இங்க இருந்து zuhur ஆகும்போது அல்லாஹ் ரசிக்கிறான். பாரு என்ற அடியார்கள் எப்படி என்னை பத்தி பேசுறாங்க பாரு, எப்படி 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 அவங்கள்ட்ட இருந்து இல்மு zuhur ஆக்குறான் பாரு, அல்லாஹ் தாலா ரசிக்கிறான். सरकार அடிக்கடி சொல்லுவான், தூ கலாம் கு படுத்தா பா वो तेरा कलाम नहीं बा. எப்பயுமே ஜக்கா சொல்லிட்டு நீ அல்லாவுடைய கலாம் ஓதுற, அது உன்னுடைய கலாம், நீ ஓதவே முடியாது. நீ ஏன்னா கலாமே அல்லாவது இல்ல, நம்ம பேசக்கூடிய கலாமே நமக்கு சொந்தமானது இல்ல. குரான் ஓதுறோம், குரான் நாம ஓதுறோம்னு ஓதுனா குஃபுர் தான் நடக்கும். அல்லாவுடைய சிபத் குரான், அல்லாவுடைய சிபத். அந்த குரானை நாம ஓதுறோம்னு ஓதுனா குஃபுர் தான் நடக்கும். நம்மள்ட்ட காபிரா போயிடும். நான் ஓதுகிறேன் என்று ஒருவன் குரானை ஓதினால் காபிரா போயிடும். ஏன்? குரான் சின்ன சூரா இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர் இருக்கு இல்லையாங்களா, இன்னா ஆத்தைனாக்க நாங்கள் உங்களுக்கு கொடுத்தோம், கல் கௌசர், இன்னா ஆத்தைனாக்க கௌசர், கௌசர் என்ற உயர்ந்த அந்த அந்தஸ்தை கொடுத்தோம். நம்ம சொல்ல முடியுமா? ரசூல்லாவை பார்த்து நாங்க உனக்கு கௌசரை கொடுத்தோம்னு சொல்ல முடியுமா? அவுது பில்லா அல்லாஹ் பாதான். நீ கௌசர் சூரா ஓதுனா கூட நீனா ஓத முடியாது, எதையுமே நீனா ஓத முடியாது. குரான்ல உள்ள ஒரு சின்ன ஒரு வார்த்தை கூட, சின்ன எந்த ஒரு வார்த்தையும் குல் ஹுவல்லாஹ் நபியே நீங்க சொல்லுங்க, நாம உத்தரவு போட முடியுமா? அம்ரு, அது ரசூல்லா பார்த்து அம்ரு, நாம சொல்ல முடியாது. கலாம் இங்கிருந்து வெளியாகுது, அல்லாஹ்வுடைய கலாம் நம்மள இருந்து வெளியாகுது. நம்மளா அல்லாஹ் தாலா குரான் ஓதுறதுக்கு நமக்கு ஒரு பிராக்டிஸ் கொடுக்குறான். அல்லாஹ் என் சிஃபத்து தான் ஒன்று இருந்து வெளியாகுதுன்னு குரானை கொண்டு நீ பாத்துக்கோ. என் சிஃபத் தான் ஒன்று வெளியாகுதுங்கிறத குரானை கொண்டு நீ பாத்துக்கோ. இந்த பார்வையும் என்னுடையதுதான், உன்னை கொண்டு அல்லாஹ் தாலா வெளியாக்குறான். இந்த பேச்சும் என்னுடையதுதான். இந்த உலகத்துல நம்மள கொண்டு எந்த கமாலியத்தான காமிலான எந்த ஒரு சிபத்துகள் வெளியானாலும் இது அத்துணையும் ரப்பு அல்லாஹுடையதுதான். நம்மளை கொண்டு அல்லாஹ் தாலா வெளியாக்குறான். இந்த மஜ்லிஸ் அதுக்கு தான், ஷேகுமார் அதுக்கு தான் பாடுபடுறான். நீ இல்லை இங்க, நான் இல்லை என்று நீ விளங்குறதுக்கு தான் இந்த மஜ்லிஸ். அதுக்கு தான் உட்கார்ந்து இருக்கிறோம். இங்க உட்கார்ந்து சுத்தமா எந்திரிச்சு போகும்போது அல்லாஹ், நான் இல்ல ரப்பே, உன்னை கொண்டுதான் இருக்கிற ரப்பே, என்னுடைய ஒவ்வொரு சின்ன குதிரத், ஒவ்வொரு ஆற்றல், ஒவ்வொரு சக்தி ரப்பே, அல்லாஹ் நீ என்னை இவ்வளவு நேசிக்கிறியா? ஒன்னு சர்க்கார் நான் சொல்லுவாங்க, அல்லாஹ் தாலா தன்னுடைய சிபத்தை நமக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம அதை ஒண்ணுதுன்னு சொல்றது கூட அல்லாஹ் தாலா கண்டுக்கிறது இல்ல. அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாங்க, ஒண்ணுது என்னுடைய சக்தி சொன்னா அல்லாஹ் தாலா கோபம் சொல்லிக்கோ. என்ன என்னுடைய வீடு, என்னுடைய வாசல் எல்லாம் வலில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், ஆகார் அஃபால் சிஃபாத் ஜாத் உட்பட எல்லாமே அவனுக்கு சொந்தம். இருந்தாலும் உனக்கு அவன் சொந்தமாக்கி கொடுத்து நீ ஒண்ணுதுன்னு சொன்னா அதை பத்தி அல்லாஹ் கவலைப்படுறது இல்ல. நீ ஒண்ணுது இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் சந்தோஷப்படுறான். என்னது இல்ல ரப்பே, அல்லாஹ் அது ஒண்ணுதுன்னு சொன்னா அல்லாஹ் தாலா சந்தோஷப்படுறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சதா அந்த உணர்வுல நம்மளை கொண்டு வந்துடணும்ல. இப்படிப்பட்ட அடியார்கள் நாளை மறுமையில அல்லாஹ் முன்னாடி போய் நின்றா கூட அல்லாஹ் எனக்காக என்ன கொண்டு வந்த அப்படின்னு அல்லாட்ட கேட்டா என்ன கொண்டு வந்தது, என்ன கொண்டு போய் அல்லாட்ட கொடுக்க முடியும்? இவன் தான் இவனுடைய கூவத்தில் எதுவுமே செய்யவே இல்லையா? ரப்பே எது செஞ்சாலும் உன் கூவத்தை கொண்டு செஞ்ச, எதுக்கு நீ அளவு போடுவ? நீ உன்னுடைய சக்தி, உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய குதிரத், உன்னுடைய கலாம், உன்னுடைய அயாத்து எங்க நான் அமல் செஞ்சாலுமே கொண்டு வரதுன்னு வந்துட்டேன். எல்லாம் மீசான் திராசை நவுத்திடுவான். எங்க எடை போடுறது? எடை போடுறது கொண்டு வந்தா தானே இந்த அடியா. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். மறுமை நாள் அல்லாஹ் என்ன கொண்டு வந்தேன்னு அல்லாஹ் கேட்டான்னா, पूछे के साथ में क्या है, எல்லாம் உன்னை தவிர நான் மாசிவால நன்மைகளும் உள்ள வந்துடும். அதுல உன்னை தவிர வேற எதையும் கொண்டு வரலன்னா நன்மையும் நான் ஒன்னும் கொண்டு வரல ரப்பே, நான் உன்னைதான் கொண்டு வந்திருக்கிறேன். அமல்கள்ல என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எதுவுமே. என்ன நம்ம அமல்களை எதை கொண்டு போய் அல்லாட்ட காட்ட முடியும்? இதை நான் செஞ்சேன்னு ஏதாவது ஒண்ணு காட்ட முடியுமா? எதை செஞ்சேன்னு ஏதாவது ஒண்ணு காட்ட முடியுமா? எதையுமே காட்ட முடியாது இல்லையா? உதாரணத்துக்கு நம்ம தொழுகையே நாம தான் தொழுகிறோம் அப்படின்னு, அப்படி நாம தொழுகல, நாம தான் தொழுகிறோம்னு வச்சா கூட அதுல நம்ம முயற்சி எவ்வளவு, அல்லாவுடைய முயற்சி எவ்வளவு?
99.99% நாம தொழுகிறோன்னு வச்சால் கூட இந்த கான்கால் இப்படி பேசக்கூடாது. நீ வச்சாலே 99.99% அவன் வேலைதான். மிச்சம் 0.01% நாம ஏதோ கொஞ்சம் கையை காலை அசைச்சு விட்டு நாம செஞ்சோன்னு சொல்லி என்ன இருக்கு இங்க ஒண்ணு. அதனால சையதுனா பாயசீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத்துக்கு பிறகு அல்லாட்ட போனாங்களாம். சும்மா கனவுல வந்து சொன்னாங்க, அல்லாட்ட போனீங்களே என்னாச்சு? மௌலாட்ட போனேன், அல்லாவுடைய தர்பாரில் அல்லாஹ் என்னை கொண்டு போய் நிக்க வச்சான். கேட்டா என்ன கொண்டு வந்தேன்னு அல்லாஹ் கேட்டான். ரப்பே அல்லாஹ், அரசர்களுடைய பண்பு அடியார்களுக்கு கீழான அடியார்கள் வரும்போது என்ன கொண்டு வந்தேன்னு கேட்க மாட்டாங்க, என்ன கொடுக்கட்டும்னு தான் கேட்பான். நீ என்ன கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிக்கிறேன், என்ன என்ன கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்களா. வந்து அல்லாஹ் மகபிரத்தை கொடுத்துட்டேன்ட்டானா. அல்லாஹ் அக்பர். முஹப்பத்தை விளங்குறதுக்கு தான் ரொம்ப நம்ம மேல எவ்வளவு அல்லாஹ் நம்ம மேல வச்சிருக்க காதலை நம்மளால விளங்கவே முடியும். அல்லாஹ் நம்ம மேல வச்சிருக்க காதலை எல்லாம் இப்படி நம்ம மேல இருக்கானா அல்லாஹ்வுக்கு சொல்லக்கூடாத வார்த்தைகள். நான் ஒரு 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 பைத்தியக்காரன் எப்படி பைத்தியம் மாதிரி காதலா இருப்பான், வெறி கொண்ட காதல் அல்லாஹ் நம்ம மேல வச்சு. அதனாலதான் இவ்வளவு செஞ்சு விட்டு வச்சிருக்கிறான் அல்லாஹ். இவ்வளவு அயோக்கியர்கள் யாருக்கு அட்டூழியம் பண்றது என்ன விட்டு வச்சிருக்கிறான். ஏன் அல்லாஹ் விட்டு வச்சிருக்கிறான்? சரி போப்பா, என்னுடைய அடியார்கள் அடியார்கள் அல்லாஹ் தஆலா ரொம்ப நேசமா அல்லாஹ், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, என்னுடைய நேசர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சதா அந்த பார்வை அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும். நம்மள அல்லாஹ் சதா அடியார்களா வச்சிருக்கணும். அதுக்கும் மேல அல்லாஹ் தஆலா நாம அல்லாஹ் உணர்ந்து கொள்ளக்கூடிய நசீப், அல்லாஹ்வுடைய காதல், அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை உணர்ந்து மீண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற மஜ்லிஸ்கள் எப்பயுமே இதே நிலைமையில இதே ஆழத்திலே அல்லாஹ் நம்மளை துன்யானி ஆக்கிரத்திலையும் அல்லாஹ் வச்சிருக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஆக்கிரத்தை அல்ஹம்துலில்லாஹ். குறிப்பா சர்க்கார் நாயகம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆஃபியத் சலாமத் வீரானிமாத் அல்லாஹ் ஆஃபியத் சலாமத்தை கொடுத்து நீண்ட காலம் அல்லாஹ் தஆலா வச்சிருப்பான். இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல ரமலான்கள் சர்க்கார் நாயகத்துடைய தீதுல அல்லாஹ் இருக்கக்கூடிய நசீபை நம்ம எல்லோருக்கும் தந்தல் புரிவாங்க.